அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தாம் புள்ள நல்லவனோ கெட்டவனோ, தாய்மை உணர்வு என்பது நல்லவன் கெட்டவன் என்று பார்த்து வருவதல்ல. அந்த இரக்க உணர்வு என்பது தாம் பிள்ளைகள் என்ற ஒரு அடிப்படையில் தான் வரும். அந்த மாதிரி தான் நம்மளை படைத்த இறைவனும் கூட தன்னுடைய படைப்பை சார்ந்த நபர்கள் நல்லவர்களோ கெட்டவர்களோ, இந்த உலகத்தை பொறுத்தளவில் எல்லாமே அவனுடைய படைப்புகள். எல்லாரின் மீது தாயை காட்டிலும் அதிகம் இரக்கம் கொள்ளக்கூடியவன் நம்மை படைத்த இறைவன் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபித்தோழர் உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸு சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் போன்ற ஹதீஸ் நூற்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போர் கைதிகளை அவர்கள் முன்னால் நிப்பாட்டப்பட்டு ஒப்படைக்கப்பட்டது. அதில் ஒரு பெண்ணும் இருந்தார். அந்த பெண்ணுக்கு அவளுடைய குழந்தையை காணாது தேடிக்கொண்டே இருந்தார்கள். அந்த தாய் ஒரு இடத்துல அந்த குழந்தையை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த குழந்தையை நீண்ட நேரம் பார்க்காத அந்த சூழ்நிலையில் அந்த ஏக்கத்தோடு என்ன தன்னோட மாரோடு அணைச்சி வேகமாக ஒதுங்கும் இடம் சென்று அந்த குழந்தைக்கு பால் ஊட்ட தொடங்கினார்கள். இந்த காட்சிகளையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துவிட்டு தோழருக்கு மத்தியில் அந்த இடத்துல ஒரு உபதேசத்தை செய்கிறாங்க. இந்த பெண் அந்த குழந்தையை நெருப்பில் தூக்கி வீசுவான்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்களா என்ற ஒரு வார்த்தையை கேட்குறாங்க. அது எப்படி சாத்தியமாகும்? பெத்த பிள்ளை அல்லவா, அதை எப்படி தூக்கி வீசுவாங்க? அதுக்கு ஒருபோதும் அந்த பெண் சக்தி பெற மாட்டாள் என்று நபித்தோழர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நம்மை படைத்த இறைவனும் அப்படித்தான். நம்மளை நரகத்திலே நெருப்பிலே தூக்கி வீசுவதற்கு அவன் விரும்புவது கிடையாது. எல்லாமே அவனுடைய படைப்புகள் தான் என்று சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, அல்லாஹ் மர்ஹமு பி இபாதிஹி. நம்மை படைத்த இறைவன் இருக்கிறான் அல்லவா, தான் படைத்த அந்த படைப்புகளின் மீது தன்னுடைய அதிகாரிகள் மீது ரொம்ப இரக்கம் உள்ளவன். மின் ஹாதிஹி பி வலதிஹா. இந்த பெண் தன்னுடைய குழந்தையின் மீது காட்டக்கூடிய அந்த இரக்கத்தை காட்டிலும் நம்ம படைத்த இறைவன் நன் மீது ரொம்ப இரக்கம் உள்ளவன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தன்னுடைய படைப்பான அந்த தாய்க்கு இந்த அளவுக்குண்டான இரக்க குணத்தை இறைவன் கொடுக்கிறான் என்று சொன்னான். நல்லவனோ கெட்டவனோ அந்த இரக்கம் கொள்ளக்கூடிய அந்த தன்மையை தாய்க்கு கொடுக்கிறான் என்று சொன்னான். அந்த தாயை படைத்த அந்த இறைவன் எந்த அளவுக்கு இரக்கம் உள்ளவனாக இருப்பான். எனவே அதிகமாக இறைவனை வணங்கி வழிபடுவோம் இன்ஷா அல்லாஹ்.